பேக் டு மை சேனல். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி பணியிடத்துக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத இன்டிமேஷனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைய தினத்திலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வந்து இதற்கான டேட் அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலையிலேருந்தே வந்து வெப்சைட் அப்படின்றது வந்து எரராக தான் இருக்குது. ஸோ பேஜே வந்து ஓப்பன் ஆகலை. கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ் இருக்குன்றது நம்ம தொடர்ந்து வந்து ஒரு டைம் வந்து சொல்கிறோம். இந்த டைம் அதே மாதிரி இருக்குது. ஒரு 11 o'clock மேலே வந்து சரியாயிடும். ஸோ அதற்கப்புறம் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணுன்றது இன்டிமேஷனாக அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ், அதே மாதிரி ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த கேபிக்குள்ளார. ஸோ நேற்றே நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் எத்தனை கேபிக்குள்ளார வந்து பண்ணணும் அப்படின்றத. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட்டா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லிங்க் அப்லோடிங் த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் நோட்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு 1116 171 வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 23/4/2025 26/4/2025 6 மணி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமிங்குள்ளார தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். எந்தவித ரீசனும் வந்து அதற்கு அப்புறமா மெயில் அனுப்புகிறதோ இல்லை ஹைகோர்ட் செல்லுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதோ இருக்கக்கூடாதுன்றதை தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சர்வர் இஷ்யூஸ் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்றது தெளிவாக வந்து பாருங்கள். ஸோ சப்போஸ் உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு தெரில அப்படின்னா சைடில் வந்து ஒரு ஆப்ஷன் லாகின் ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடியோ இல்லை யூசர் ஐடி பாஸ்வேர்டோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்கெட் கொடுத்து உங்களுடைய எஸ்எம்எஸ் உங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அது எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு யூசர் ஐடியை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்கெட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மறுபடியும் ஃபர்கெட் கொடுத்திங்கன்னா அது எரர் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு டைம் ஃபர்கெட் கொடுத்து என்ன இது வருதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு லாகின் வந்து பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக அப்லோட் ஆப்ஷன் தான் வந்து போகும். நான் நேற்றே வந்து சொல்லியிருந்தேன், ஃபைனல் ஸ்டேஜுக்கு தான் வந்து போகும். எந்த இது ஆப்ஷன்ஸும் நீங்கள் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரியாரிட்டி வந்து ஏற்கனவே எனக்கு ப்ரியாரிட்டி இருக்குன்னு கொடுத்தவங்க மட்டும் தான் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண முடியும். அடுத்தது வந்து பிஎஸ்டிஎம். ஸோ அரசு பள்ளியில் தமிழ் மீடியம் படித்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களாலும் சரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸில் கரெக்டாக வந்து பார்த்து என்ன கேட்டிருக்காங்கன்றத தெளிவாக பார்த்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்தது தான் அதில் வந்து வியூ ஆகும். ஸோ மற்றபடி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வியூ ஆகாது. நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸில் கொடுத்தீங்களோ அதை மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் தான் அதில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் மார்னிங் வந்து லாகின் பண்ணி பார்த்தேன். லாகின் ஆச்சு, அப்புறம் வந்து பேஜ் எரர் ஆகி வெளியே எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ்ன்றது இருக்குது. அது சரியாயிடும். ஸோ 11 o'clock மேலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போயும் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஹைகோர்ட் செல்லுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்லுங்கள். அவங்க ஏதாவது எரர் இருந்ததுன்னா சரி பண்ணுவாங்க. ஸோ இன்று அல்லது நாளைக்குள்ளார ஃபுல்லாக சரியாகி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். இதற்கான டேட் வந்து 26/4/2025 சனிக்கிழமை லாஸ்ட் டேட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5:59 நீங்கள் வந்து பண்ணணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது நம்ம சேனலில் இன்டிமேஷன் கொடுக்குறேன். 2 போஸ்ட்டுக்குமே, ஸோ 8th லெவல் போஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி பண்ணிடத்துக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது எனபிள் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு பண்ணிடலாம். ப்ரௌசர் சென்டர்ஸ் பக்கத்தில் இருந்தாலும் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.